யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் தம்பி உட்காரு, கீழே உட்காரு. எல்லாரும் இங்கே கவனிங்க, எல்லாரும் இங்கே கவனிக்கணுண்ணே. ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இது எத்தனாவது மாதம்? 12வது மாதம். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம். சரியா? இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நம்மை ஆண்டவர் செய்ததான எல்லாவற்றையும் நம்ம நினைத்து பார்க்கிறதான ஒரு மாதம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கான முக்கியமான காரணம் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த பாதைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து இந்த மாதம் முழுவதுமாக நாம் நன்றி சொல்லுகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இந்த வருஷத்தினுடைய துவக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம், போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி இந்த 12வது மாதத்தில் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் 2 தீமோத்தேயு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கே மனிதர்கள் நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள், நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது? கடைசி நாட்களிலே. ஆனால் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க தேவன் விரும்புகிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 10 குஷ்டரோகிகள். எத்தனை பேர்? 10. ஒரு ஆள் 2 ஆள் அல்ல, 10 குஷ்டரோகம் உள்ள வியாதி உள்ள ஒரு 10 மனிதர்கள் இங்கே பார்க்குறோம். அந்த 10 மனிதர்களும் அந்த குஷ்டரோகம் என்கிறதான அந்த கொடிய வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த குஷ்டரோகம் உள்ளவர்கள் அவர்கள் பாளையத்துக்கு ஊருக்கு வெளியே அவர்கள் இருக்க வேண்டும். தலையிலே ஒரு துணியை போட்டுக்கொண்டு அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஊருக்குள்ளே வர முடியாது. சாதாரண மக்களைப் போல அவர்கள் வாழ முடியாது. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களாக ஒரு ஆறுதலும், ஒரு அரவணைப்பும், ஒரு அன்பும், ஒரு மருத்துவ வசதி கூட இல்லாமல் வாழ்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய 10 குஷ்டரோகிகள். அப்படியே வாழ்க்கை சரீரம் முழுவதுமாக அந்த புண் அழுகி அதில் சீல்வடிந்து, இரத்தமும் சீலும் வடிந்து, கைகளெல்லாம் அந்த சதைகளெல்லாம் அழுகி கீழே விழுந்து நாற்றம் எடுக்கிறதான ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதர்கள். இந்த 10 பேரை நம்ம குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள். அவர்களால் சாதாரண மனிதர்களைப் போல தன்னுடைய மனைவியோடு கூட அவர்கள் இருக்க முடியாது, தன்னுடைய பிள்ளைகளோடு அவர்கள் இருக்க முடியாது, நம்மை போல நம்முடைய குடும்பத்தில் அவர்கள் படுத்து எந்திரிக்க முடியாது. அவர்கள் தொடுகிற ஒரு காரியத்தை, ஒரு செம்பு அவங்க தொட்டாங்கன்னா அவருடைய கையில் இருக்கிற அந்த புண்ணில் இருக்கிற சீல்லாம் அதில் படும். அவர்கள் படுகிற பாய், அவர்கள் படுத்த இடத்துல. ஏன்னா நாங்கள் ஒரு குஷ்டரோகம் உள்ள நபரை சந்தித்தோம். அப்போது அவருடைய வீட்டில் அவர் இறந்த பின்பதாக அவருடைய வீட்டில் நிறைய பொருட்கள் இருந்தது. ஆனால் யாரும் அந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருக்கு இருந்த வியாதி அப்படியாப்பட்ட வியாதி என்று சொல்லி புதிய போர்வைகள், புதிய சட்டைகள், புதிய வேட்டிகள் வைத்திருந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் போட்டு தீயை போட்டு எரித்து போட்டார்கள். பாத்திரத்தை எல்லாம் தூக்கி அவங்க அந்த பழைய பாத்திரம் வாங்குறவங்க தூக்கி போட்டு அந்த வீட்டை அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் அந்த வியாதியை குறித்து அப்படி அருவருப்புள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி அருவருப்பு நிறைந்த, வேதனை நிறைந்த, துக்கங்கள் நிறைந்த 10 மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்தால் நம்முடைய வியாதியிலிருந்து அவர் சுகம் தருவார், நம்முடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார் என்று அவர்கள் நம்பினபடியினாலே ஆண்டவர் அந்த சமாரியா என்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாரியா, கலிலேயா நாடு என்னும் நாடுகளின் வழியாய் நடந்து போன பொழுது அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது 10 குஷ்டரோகம் உள்ள மனுஷர் அவருக்கு எதிராக வந்து அவர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இயேசு ஐயரே எங்களுக்கு நீ இறங்கும் என்று தூரத்திலே நின்றார்கள். ஆண்டவர் பக்கத்தில் கூட வரல. ஆண்டவர் பக்கத்தில் கூட
வராமல் அவர்கள் தூரத்திலே நின்று ஆண்டவரை கூப்பிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். எல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். முதலாவது அவர்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால், முதலாவது அவர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார்கள், வேண்டுதல் பண்ணுகிறார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று. மூன்றாவது அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் கேட்கிறார்கள். அதன்படி அவர்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நல்ல அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போகையிலே, நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆயிற்று? சுத்தமாகிவிட்டது. எப்படி சுத்தமாக இருக்கும் என்றால், நாகமான் என்கிறதான ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருந்தான். அவன் யோர்தான் நதியிலே 7 தடவை முங்கி 7வது தடவை எழுந்திருந்த பொழுது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் கொடுத்த சுகம் அவர்களுக்கு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல அங்கே மாறி போனதை பார்க்கிறோம். முதலாவது அவர்கள் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் நாற்றம் எடுத்து புறம்பே தள்ளப்பட்டு பரிகசிக்கப்பட்டு வியாதியுள்ளவன் குஷ்டரோகி என்று அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்த பின்பு அவர்கள் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சுகமாகி விட்டார்கள். எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நல்ல கவனிங்க. முதலாவது அவர்கள் நாற்றமெடுத்த அந்த வியாதியினுடைய கொடுமை அவர்களுக்கு தெரியும். அவர்கள் ஆசாரியர்களுக்கு காண்பித்த போகும் பொழுதே அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. நல்ல கவனிங்க. அவர்களில் ஒருவன், எத்தனை பேரில் ஒருத்தன்? 10 பேரில் ஒருத்தன் தான் சுகமானதை கண்டு, ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து விட்டார் என்று தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்த பின்பு அவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா. ஒருத்தன் திரும்பி வந்துட்டான். எதனால? அவனுக்கு சுகம் கிடைத்ததுனால திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து, எங்க விழுதான்? தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் நன்றி சொல்ற விதமாக ஆண்டவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். இந்த சமாரியனை குறித்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவர்கள் நாட்களில் ஒதுக்கப்பட்டு அவர்கள் வித்தியாசமாக நடத்தப்பட்ட ஒரு சமூக மக்கள். ஆனால் அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணாமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை நல்ல கவனிங்க. 10 பேர்ல ஒருத்தன் திரும்பி வருகிறான். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு திரும்பி வரான்? 10 பேர்ல ஒருத்தன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் அந்த மற்ற 9 பேரும் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அந்த நபர்களைப் போல கடந்து போகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் அந்த ஒரு சமாரியனை போல ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண, அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிற்பது ஆண்டவருடைய கிருபை. இந்த மாதத்திலே தேவன் நம்மை நடத்துவது ஆண்டவருடைய கிருபை. இந்த மாதத்தில் நடத்துவது தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய கடந்து வந்த பாதைகளை நினைத்து தேவனுடைய பலன் இல்லை என்று சொன்னால், தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் இந்த வழியாக நடந்து வந்திருக்கவே முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் நாம் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நபர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, வந்து சும்மா ஆண்டவரே நன்றின்னு சொல்லலை. அவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அவர் பாதத்தில் விழுறான். முகங்குப்புற விழுந்து
அவன் தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை அவன் நன்றிகளை செலுத்துகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நாமும் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு, இன்றைக்கு நம்ம வாழ்ந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகையினால நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருந்து ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.